சிவம் சாய் அகாடமி, எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியின் புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழ் வகுப்புகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். நம்ம ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா இதற்கு முன்பே நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி ஆகிய நூல்களை முடிச்சிட்டோம். இந்த வகுப்பில் நம்ம திரிகடுகம் என்ற நூலை பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான நூல். பல பாடல்கள் நம்ம பாடப்புத்தகத்தில் அமைந்திருக்கு. அதோடு சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வகுப்பு நீங்கள் பார்த்துட்டாலே பழைய புத்தகம் புதிய புத்தகம் என்ற எந்த புத்தகத்தையும் நீங்கள் படிக்க தேவையில்லை. இந்த ஒரு வகுப்பே போதுமானது. பாருங்க, திரிகடுகம். திரி என்றால் 3 என்று பொருள். கடுகம் என்றால் காரம் என்று பொருள். திரி என்றால் 3 எனவும், கடுகம் என்றால் காரம் எனவும் பொருள். இப்போ இதிலிருந்தே என்ன தெரியுதுன்னா, 3 காரப் பொருட்களால் சேர்ந்த ஒரு பொருள் தான் என்னன்னா திரிகடுகம். அதுபோல 3 முக்கிய கருத்துக்களை கூறும் நூல் தான் இந்த திரிகடுகம். எனவே மருந்தால் பெயர் பெற்ற நூல் எது என்று கேட்டால் திரிகடுகத்தை நம்ம சொல்லலாம். இது மட்டுமானா 15 கீழ்கணக்கு நூலில் ஏலாதி, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், இந்த நூல்கள் எல்லாமே மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் தான். இப்போ வாங்க திரிகடுகத்தினுடைய நூற்குறிப்பை பற்றி பார்க்கலாம். திரிகடுகம் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார் என்பவர் தான் திரிகடுகம் நூலின் ஆசிரியர். இவர் பிறந்த ஊர் தற்போது இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருத்து என்ற ஊரில் தான் இவர் பிறந்திருக்கிறார். திரிகடுகம் நூல் மொத்தம் 100 வெண்பாக்களால் ஆனது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 100 வெண்பாக்கள். முதுமொழி காஞ்சி 100 அடிகள், இரண்டிற்குமே வித்தியாசம் இருக்கிறது. அடிகள் வேறு, 100 வெண்பாக்கள் என்பது வேறு. அதற்கு பிறகு சமயம் எந்த சமயத்தை சேர்ந்ததென்றால் வைணவ சமயத்தை சேர்ந்ததாக இந்த நூல் அறியப்படுகிறது. தற்சிறப்பு பாயிரம் ஒரு முக்கியமான செய்தியை திரிகடுகம் நூலை பற்றி குறிப்பிடுகிறது. திரிகடுகம் நூலை எழுதியவர் நல்லாதனார் என்று நமக்கு தெரியும். இவரை பற்றி செரு அடுத்தோல் நல்லாதன் என்று தற்சிறப்பு பாயிரம் நமக்கு கூறுகிறது. அதனால் இவர் போர் வீரராகவும் இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. திரிகடுகம் நூலில் இருக்கக்கூடிய பிற தகவல்களை பார்க்கலாம். மருந்தினால் பெயர் பெற்ற நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா திரிகடுகம் தான். இந்த திரிகடுகம் என்பது மருந்தின் அடிப்படையில் எப்படி சொல்லலாம்னா, சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த சுக்கும் மிளகும் திப்பிலியும் சேர்ந்த திரிகடுகத்தை நாம் உண்டால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கும் என்று கூறுகிறார்கள். அதுபோல திரிகடுகம் என்ற நூலில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு பாடலிலும் அமைந்திருக்கக்கூடிய 3 கருத்துக்களை நாம் படித்தால், அறக்கருத்துக்களை படித்தால், கற்போரின் மனதிலுள்ள அறியாமையாகிய இருளை போக்கி நம்மை படிப்போரை குன்றில் மேலிட்ட விளக்காக திகழச் செய்யும். இதை அப்படியே நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? எந்த நூலின் அறக்கருத்துக்கள் கற்போரின் மனதில் உள்ள குற்றங்களாகிய அறியாமையை நீக்கி இருளை நீக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக திகழச் செய்யும்னு கேட்பாங்க. எந்த நூல்னா திரிகடுகம். இதே முதுமொழி காஞ்சிக்கு எப்படி கேட்பாங்க? உலகியல் உண்மைகளை அறிவுரைகளாக வழங்கி அறம், பொருள், இன்பம் பெறுவதற்கான வழிகளை அறிவுரைகளாக கூறும் நூல் எதுன்னு கேட்டா அது முதுமொழி காஞ்சி. திரிகடுகத்திற்கு எப்படி கேட்பாங்க? எந்த நூலில் உள்ள கருத்துக்கள் கற்போரின் மனதில் உள்ள அறியாமையை நீக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக திகழச் செய்யும் என்று திரிகடுகத்துக்கு கேட்பாங்க. இதெல்லாம் கொஸ்டின் கேட்குற ஏரியா. முன்பே நான் சொல்லியிருக்கேன், திரி என்றால் 3 என்று பொருள், விளக்கு திரி என்று பொருள், திரித்தல் என்று பொருள். இப்போ இதையே நமக்கு இலக்கணத்துக்கு இந்த பாயிண்ட்டை கொண்டு போகலாம். எப்படி கொண்டு போகலாம்? பல பொருள் தரும் ஒரு சொல் எதுனா திரி. பாருங்க, பல பொருள் தருகிறது. திரித்தல் என்பது ஒரு பொருள், விளக்கு திரி என்பது ஒரு பொருள், 3 என்பது ஒரு பொருள். இதையே நமக்கு இலக்கணத்திலையும் இந்த பாயிண்ட்டை கொண்டு போகலாம். அதற்கு பிறகு கடுகம் என்பதன் பொருளை முன்பே நாம் பார்த்துட்டோம், காரம் என்று. தற்சிறப்பு பாயிரம் எப்படி நல்லாதனார் அவர்களை குறிப்பிடுகிறது என்றால், செரு அடுத்தோல் நல்லாதன் என குறிப்பிடுவதால் இவர் போர் வீரனாகவும் இருக்கலாம் என்று அறியப்படுகிறது. ஒவ்வொரு பாடலோட இறுதியில் இந்த 2 வார்த்தைகள் ஏதோ ஒரு வார்த்தை இருக்கும். அது என்ன வார்த்தைனா, இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்ற வார்த்தை நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும். இந்த திரிகடுகம் நூல் அம்மை என்ற வனப்பு வகையை சார்ந்தது. இப்போ நீங்கள் முதுமொழி காஞ்சினா குறள் வெண் செந்துரை என்ற யாப்பு வகையால் எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்டால் முதுமொழி காஞ்சி. அம்மை என்ற வனப்பு வகையை சார்ந்தது எது என்று கேட்டால்
திரிகடுகம். இது இரண்டையுமே தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இவ்வளவுதான் நம்முடைய பழைய புத்தகம். புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூற்குறிப்பு மற்றும் ஆசிரியர் குறிப்பு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்முடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்யுள் வரிகள். இந்த வரிகள் இருந்து தான் நமக்கு பல கேள்விகளை கேட்பாங்க. இப்பொழுது நம்ம இதை விளக்கமாக மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லாவிடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில். தூய உள்ளம் கொண்டவர்களின் தொழில் செயல்கள் என்னென்னு குறிப்பிட்டார். 3 இருக்கான். தூய உள்ளம் கொண்டவர்களின் செயல்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 3 இருக்கிறது. முதல் செயல் என்ன? உன் பொழுது நீராடி உண்டலும். உண்பதற்கு முன் தன்னுடைய உடலை புறத்தூய்மையை அவர்கள் பேணுவார்கள் என்று கூறுகிறார். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று வள்ளுவம் கூறுகிறது. அந்த புறந்தூய்மையை செய்துவிட்டு அவர்கள் உணவு உண்பார்கள். அதுதான் தூய உள்ளம் கொண்டவர்களின் முதல் தொழில் என்று குறிப்பிடுகிறார். 2வது தொழில் என்னன்னா, என் பெரினும் பால் பற்றி சொல்லாவிடுதலும். பால் பற்றி என்பது இங்கே எதை குறிப்பிடுதுன்னா, ஒரு பக்க சார்பு நடுவு நிலைமையில் இல்லாமல் இருத்தல் குறிப்பிடுகிறது. இப்போ எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவர்கள் நடுவு நிலைமையோடு தான் இருப்பார்கள். தவறான ஒரு பக்கம் சேர்ந்து விட மாட்டார்கள். அதாவது ஏதோ ஒரு பக்க சார்பாக அவர்கள் இருந்து விட மாட்டார்கள் என்று 2வது தொழிலை குறிப்பிடுகிறார். 3வது தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை. தோல்வற்றி சாகின்ற நிலை வந்தாலும் அவர்களுடைய உயரிய பண்பான சான்றாண்மை பன்மை அவர்கள் எந்த விதத்திலும் குறைவுபடாமல் பின்பற்றுவார்கள் என்று 3வது தொழிலை குறிப்பிடுகிறார். இப்போ மறுபடியும் இந்த செய்யுளை படிக்கிறோம் பாருங்க. உன் பொழுது நீராடி உண்டலும் என் பெரினும் பால் பற்றி சொல்லாவிடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயமென்பார் தொழில் என்று தூய உள்ளம் கொண்டவர்களின் தொழிலை 3 தொழிலை நம்முடைய சிறு அடுத்தோல் நல்லாதனவர்கள் வரையறுத்திருக்கிறார். அடுத்த செய்யுளை பாருங்க. இதுவும் மிக 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 அருமையான செய்யுள். இல்லார்க்கு ஒன்று ஈயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்று அறியும் மாந்தர்க்கு உள்ள. நன்றி என்ற ஒன்றை அறிந்த மனிதர்களுக்கு உள்ள பண்புகள் எவையவை என்று குறிப்பிடுகிறார். மொத்தம் 3 பண்பு குறிப்பிடுகிறார். முதல் பண்பு என்ன? எல்லார்க்கு ஒன்று ஈயும் உடைமை. இல்லை என்று வரும் வறியவர்களுக்கு அளித்தல். அதுதான் முதல் பண்பாக குறிப்பிடுகிறார். 2வது பண்பு இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும். இந்த உலகத்துல நிலையாமை என்பதுதான் நிரந்தரம், நிரந்தரம் என்பதுதான் நிலையாமை. சொல்வது புரிகிறதா? இந்த உலகத்தில் நாம் வைத்திருக்கின்ற எதுவுமே நிரந்தரம் இல்லை, அது நிலையாமையை சேர்ந்தது. மாற்றமே மாறாததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதைத்தான் சொல்றார். வள்ளுவமும் அதைத்தானே குறிப்பிடுகிறது நமக்கு. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை இன்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு நேற்றிருந்தவை இன்னி கிடையாது. அப்படிப்பட்ட பெருமை உடையது இந்த உலகு. அது மட்டுமா, நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வம் நம்மிடமே தங்குமா? என்ன சொல்றார்? கூத்தாற்றவை குழாய்த்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்றுன்னு சொல்றார். கூத்து ஆடுகின்ற இடத்தில் எப்படி கூட்டம் கூடுமோ அதுபோலதான் செல்வம். கூத்து முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாரும் கலைஞ்சு போயிடுவாங்க. அதுபோலதான் செல்வமும் ஒரு நாள் போய்விடும் என்று சொல்வார். கூத்தாற்றவை குழாய்த்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விளைந்தற்றுன்னு சொல்வார். அப்படிப்பட்ட நிலையாமையை உடையதுதான் செல்வமும் மனிதனும். எல்லாமே நிலையாமை உடையது தான். ஆனால் நிலையாமை மட்டும்தான் நிரந்தரம் இந்த உலகத்தில். அதை தெரிந்து வைத்திருப்பார்கள் யாரு? நன்று அறியும் மாந்தர்கள். அது 2வது பண்பாக குறிப்பிடுகிறார். 3வது பண்பு பாருங்க, எவ்வளவு மிகப்பெரிய பண்பு. எந்த உயிருக்கும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மை. ஓரறிவு முதல் 6 அறிவு வரை எந்த உயிருக்குமே துன்பமே செய்யாத தூய்மை நன்று அறியும் மாந்தர்களுக்கு இருக்கின்ற பண்பு என்று 3 பண்புகளை இந்த செய்யுளில் விளக்கி இருக்கிறார் நல்லாதனார் அவர்கள். அடுத்த செய்யுளை பாருங்க. வித்து என்றால் நம்ம என்ன சொல்லுவோம்னா விதைன்னு சொல்லுவோம். நல்ல விதையை வயலில் விதைத்தால் அது நெற்கதிராக விளையும், மரமாக வளரும், பெரிய ஆலமரமாக கூட மாறும். ஆனால் அதே விதையை புதரிலிட்டால் பயனற்று போகும். அப்படி பயனற்று
தூற்றின்கண் தூவிய வித்து போன்றது எது என்று 3 விஷயங்களை நம்முடைய தமிழ் புலவன், தமிழ் ஆசான் நல்லாதான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, முறை செய்யான் பெற்ற தலைமையும். முறை செய்யான் என்றால் இங்கு சரியாக நீதி வழங்குதல், சரியாக ஆட்சி செய்தல் என்று பொருள். அந்த முறையை சரியாக செய்யாது இருக்கும் ஒரு தலைவனுடைய தலைமையும். இரண்டாவது, நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவம். முதல்ல என்ன செய்கிறாரு, நீதி நெறி தவறாது பின்பற்ற முடியாத ஒருவனுடைய தலைமை. அவனுக்கு நீதி நெறினா என்னன்னே தெரியாது, அவன் பெற்றிருக்கிற தலைமை. இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவம். நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவம்னா மனக்கட்டுப்பாடு இல்லாதவன் செய்கின்ற தவம். மூன்றாவதாக என்ன குறிப்பிடுகிறார்னா, நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்புன்றார். வனப்புனா அழகுன்னு பொருள். தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்க முடியாதவள் பெற்ற அழகு. இந்த 3மே புதரில் தூவிய விதைன்னு சொல்றார். மறுபடியும் இந்த செய்யுளை படிக்கிறோம் பாருங்க, ரொம்ப முக்கியமான அழகான வரிகளை கொண்ட செய்யுள் பாருங்க. முறை செய்யான் பெற்ற தலைமை, நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவம், நிறைவொழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பு, இம்மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து. இந்த 3மே புதரில் தூவிய விதையை போன்று பயனற்றது என்று நம்முடைய தமிழாசான் நல்லாதான் அவர்கள் கூறியிருக்கிறார். அடுத்த மிக முக்கிய செய்யுள் வரிகள் பாருங்க. இதை எல்லாருமே நம்ம பின்பற்றணும். ஒவ்வொருவருமே இந்த பாடலை பின்பற்றினா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கிவிடும். முதல் வரிகளை என்ன சொல்றார் பாருங்க, பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும். இன்று நம்ம தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு உங்களை முகத்திற்கு நேராகவே பல பேர் பார்த்தீங்கன்னா புகழலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த புகழுக்கு நிச்சயமாக என்ன செய்தல் கூடாது, மயங்குதல் கூடாது. பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும். ஒருவர் தன்னை புகழும்போது நாம் நாணுதல் வேண்டும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பெருமிதம் கொள்வதோ இல்லை திமிர் கொள்வதோ இருத்தல் கூடாது. அந்த இடத்தில் நாம் நாண வேண்டும். இரண்டாவது, பேணார் திறன்வேறு கூறின் பொறையும். இப்பொழுது நீங்கள் டிஎன்பிசி தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிற சுற்றத்தார்கள் உங்களை தூற்றலாம், உங்களுடைய உழைப்பை கண்டு விமர்சனம் செய்யலாம், உங்களை அவமரியாதை செய்யலாம், உங்களை அவமானம் செய்யலாம். அந்த இடத்திலும் நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அந்த இடத்தில் நீங்கள் உங்கள் வெற்றிக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எப்படி நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு உங்களை புகழ்ந்தாலும் நீங்கள் நாணப்படுகிறீர்களோ அதுபோல வெற்றி பெறும் வரை உங்களை அவமானப்படுத்தினாலும் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் உங்களை பற்றி தூற்றினாலும் நீங்கள் பொறுமையாக இருத்தல் வேண்டும். பேணார் திறன்வேறு கூறின் பொறையும். அறவினையை காராண்மை போல ஒழுகலும். அறவினையை எப்படி செய்ய வேண்டும்? கார் என்றால் மேகம். மேகம் நமக்கு மழையை தருகிறது. மேகம் நமக்கு நீரை சுரத்து நமக்கு ஆறாகவும் கடலாகவும் குளமாகவும் ஏரியாகவும் நமக்கு பயன்படுத்தக்க வகையில் பல வடிவங்களில் நமக்கு நீரினை வழங்குகிறது. நம்மிடம் ஏதாவது கைமாறு எதிர்பார்க்கிறதா? நிச்சயம் கிடையாது. அதுபோல நாம் உதவி செய்தலும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அறச்செயல்களும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், காராண்மையைப் போல மேகத்தைப் போல எந்த விதமான கைமாறும் எதிர்பார்க்காமல் உதவுதல் வேண்டும் என்று நமக்கு கூறியிருக்கிறார். அடுத்த செய்யுளை பாருங்க. புரிவதற்கு கடினமான செய்யுள் தான், ஆனா மிக எளிமையான செய்யுள் பாருங்க. தாளாளான் என்பான் கடன்பட வாழ்பவன். இதை எப்படி பிரிக்கணும்? தாள் கூட்டல் ஆளன் என்பதுதான் தாளாளன். வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். வேளாளன் என்பதை வேள் கூட்டல் ஆளன் என்று பிரித்தல் வேண்டும். கோளாளன் என்பான் மறவாதான். அப்போ கோளாளனை எப்படி பிரிக்க வேண்டும்? கோள் கூட்டல் ஆளன் என்று பிரித்தல் வேண்டும். இப்போ இதற்கு என்னென்ன பொருள்? நம்முடைய தலைவன் இருக்கிறார். நமக்கு ஒரே தலைவன் தான் தமிழினத்துக்கு. வள்ளுவனை தவிர வேறு யார் இருக்க முடியும்? தமிழினத்திற்கு தகுதியான ஒரே தலைவர் யார்? நம்முடைய வள்ளுவர் தான். வள்ளுவர் கட்டியே போய் கேட்கலாம். வள்ளுவர் தாள் என்பதற்கு வேள் என்பதற்கு என்ன பொருளை கூறுகிறார் என்றால் 3 குறள்களில் நமக்கு பொருளை தருகிறார். பாருங்க, முதல் குறள் தாளாற்றி தந்த பொருளெல்லாம்னு சொல்றார். என்ன சொல்றாரு? தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்யும் பொருட்டுன்றார். பாருங்க, தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்யும் பொருட்டுன்னு முதல் குறள்ல சொல்லிட்டார். இரண்டாவது குறள்ல
தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே. என்ன சொல்றாரு? தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே, வேளாண்மை என்னும் செருக்குன்றார். வேளாண்மை என்னும் செருக்கு என்று கூறுகிறார். மூன்றாவதும் ஒரு குறள்ல என்ன சொல்றாருன்னா, தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை வேடிக்கை வாளாண்மை போல கெடும் என்று குறிப்பிடுகிறார். 3 தங்கமான திருக்குறள்கள். முதல் குறள் என்ன சொல்றார்? தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்யும் பொருட்டு. இப்ப தாளாற்றில தாள் என்பதன் பொருள் முயற்சி, விடாமுயற்சி என்று பொருள். அப்போ முயற்சி செய்து நாம் பெறுகின்ற பொருளெல்லாம், தாளாற்றி தந்த பொருளெல்லாம், தாளாற்றி பெற்ற பொருளெல்லாம் தக்கார்க்கு தகுதி உடையவருக்கு வேளாண்மை செய்யும் பொருட்டுன்றார். வேளாண்மையில் வேள் கூட்டல் ஆண்மைன்னு பிரிப்போம். இப்போ வேள் என்பதற்கு பொருள் என்ன? உதவின்னு பொருள். இப்போ வேளுக்கு என்ன பொருள்? உதவி என்று பொருள். அப்போ முதல் குறளின் வழியாக வந்தாலும் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்யும் பொருட்டு, முயற்சி செய்து பெறுகின்ற பொருளெல்லாம் தகுதியுடையவருக்கு உதவி செய்வதற்காகவே என்று குறிப்பிட்டு விட்டார். இரண்டாவது குறள் என்ன சொல்றார்? தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே, வேளாண்மை அதன் செருக்கு என்று குறிப்பிடுகிறார். வேளாண்மை என்னும் செருக்கு என்று குறிப்பிடுகிறார். உதவி செய்தல் என்ற உயர்ந்த பண்பு எங்கு நிலைத்திருக்கும்னா முயற்சி உடையனிடம்தான் நிலைத்திருக்கும் அந்த உயர்ந்த பண்பு என்று இரண்டாவது குறளும் சொல்லிவிட்டார். அப்ப அங்கேயும் என்ன பொருள் தான் வருது? தாள் என்றால் முயற்சி, வேள் என்றால் உதவி. மூன்றாவது குறளையும் அதான் சொல்றார். தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை விடாமுயற்சி இல்லாதவன் செய்யும் உதவி வேடிக்கை வாளாண்மை போல கெடும். வேடி என்றால் அவர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள் வீரமில்லாதவர், வெளித்தோற்றத்தில் மட்டும் வீரமிக்கவராக அவர் காமிச்சிப்பார். அவர் தவறுடைய கையில் வாளை கொண்டு சுழற்றுதலை போன்றது பயனற்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 3 குறளுமே நம்முடைய வள்ளுவ பெருமான் சொல்ல வருவது என்னன்னா, தாள் என்றால் முயற்சி, வேள் என்றால் உதவி. அதன் அடிப்படையில் இந்த திரிகடுகத்தின் வரிகளை நோக்கினா, தாளாளன் என்பான் கடன்பட வாழாதவன், முயற்சி செய்பவன் என்பவன் எப்படிப்பட்டவன்? கடன் இல்லாமல் எவன் வாழ்கிறானோ அவன்தான் முயற்சி செய்து வாழ்பவன். வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான். உதவி செய்பவன் என்பவன் எவன் என்றால், தன்னுடைய இல்லத்திற்கு வந்திருக்கிற விருந்தினர்கள் பசியோடு இருக்க அவரும் உணவருந்தாமல் இருக்கும் தன்மையுடையவர்தான் உதவி செய்யும் தன்மையுடையவர் என்று இந்த 2வது வரிகளில் குறிப்பிட்டிருக்கிறார். 3வது வரிகள் பாருங்க. கோளாளன் என்பான் மறவாதான். கோளாளன் என்றால் பல செயல்களை கற்று தெரிந்தவன். அப்ப பல செயல்களை கற்று தெரிந்தவன் என்பவன் எவன் என்றால், மறதி இல்லாதவனாக இருந்தால்தான் அவன் பல செயல்களை கற்று தெரிந்தவன் என்று கோளாளன் என்பான் மறவாதான் என்று குறிப்பிடுகிறார். இம்மூவர் கேளாக வாழ்தல் இனிது. இந்த மூவரையும் நாம் நட்புடனோ அல்லது நம்முடைய உறவாகவோ வைத்திருப்பது நமக்கு இனிமையை சேர்க்கும் என்று இந்த மிக முக்கிய செய்யுள்ள நமக்கு பறைசாற்றி இருக்கிறார் நல்லாதனார். கடைசி செய்யுளாக நம்ம பார்க்க போகிறது இல்லறத்தை பற்றி. இல்லறத்தில் மனைவியின் மகளிரின் பங்கினை பற்றி நமக்கு கூறியிருக்கிறார். மிக அருமையான ஒரு பாடல் பாருங்க. நல்விருந்து ஓம்பலின் நட்டாளாம். என்ன சொல்றாரு? நல்விருந்து ஓம்பலின் நட்டாளாம். நம்முடைய வீட்டிற்கு வந்த விருந்தினரை நம்மோடு நின்று உபசரிப்பதால் அப்பொழுது அவள் நமக்கு நட்பாக தெரிகின்றாள். எப்படி இருக்கிறா? நட்பாக தெரிகின்றாள். நல்விருந்து ஓம்பலின் நட்டாளாம். விருந்தோம்பலின் போது நட்பாக தெரிகின்றாள், நண்பனாக தெரிகின்றாள். வைகளும் இல்புறம் செய்தலின் ஈன்ற தாய். காலை எழுந்தது முதல் உறங்கச் செல்லும் வரை இல்லறத்தை சிறப்பாக நடத்துவதால் அவள் அப்பொழுது நமக்கு தாயாக தெரிகின்றாள். 3வது சொல்றாரு பாருங்க. தொல்குடியின் மக்கள் பெறலின் மனைக்கிழத்தி. நம்முடைய குலப்பெருமையை தாங்குவதற்கு, நம்முடைய குலத்தை தொடர்வதற்கு, மக்களை பெறுவதால், குழந்தைகளை பெறுவதால் அந்த இடத்தில் நமக்கு மனைவியாக தெரிகின்றாள். இம்மூன்றும் கற்புடையாள் பூண்ட கடன். இந்த 3 கடமைகளும் கற்புடைய ஒவ்வொரு பெண்களின் கடமை என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ கற்புடைய பெண்களின் கடமை என்று நல்லாதனார் குறிப்பிடுவது என்னன்னா, விருந்தோம்பலின் போது கணவனுக்கு நட்பாகவும் நண்பனாகவும், காலை முதல் இரவு வரை இல்லறம் செய்தலில் ஈன்ற தாயாகவும், குலப்பெருமையை காத்திட மக்களை ஈன்றலில் மனைவியாகவும் இருத்தல் ஒவ்வொரு கற்புடைய மகளிருடைய கடமை என்று இந்த வரிகளில் நமக்கு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்.
இவ்வளவு தான் நம்ம திரிகடுகத்தில் பார்க்கக்கூடிய வரிகள். நான் உங்களுக்கு அதிகபட்சமாகவே கொடுத்துருக்குறேன். இதற்கு மேல் நமக்கு திரிகடுகத்தில் கேட்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் குறிப்பை எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த விதமான புத்தகத்திலும் தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை. ஸோ தொடர்ச்சியாக நம்ம வந்து தமிழ் வகுப்புகளை பார்த்துட்டு வரோம். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். சிவம்சி அகாடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த முக்கியமான வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.